சென்னைக்கு அருகாமையில் சின்னமலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்காக இந்த பேர் அப்படின்னு ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது, அங்கே இருந்த ஒரு சின்ன மலையில் இருந்த குகையில் இயேசுவோடைய சீடராக இருந்த தோமா அங்கே வந்து ஜெபம் பண்ணாருன்னு. அங்கே ஒரு அழகான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இரவு நேரமாக இருந்ததுனால அந்த ஆலயம் மூடப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே இருந்த கல்வெட்டையும் வெளியே இருந்து அவர் பிரார்த்தனை பண்ண குகையும் எங்களால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா சுற்றி பார்க்கும்போது அந்த இடமே ரொம்ப அழகான இடமா இருந்தது. அங்கே இருந்த கல்வெட்டை நாங்கள் நின்று வாசித்தோம். இதுதான் அவர் பிரார்த்தனை பண்ண குகை. இதை ஒரு ஆலயமாக மாற்றிருக்காங்க. உள்ளே எங்களால் போக முடியல. இது அங்கே அமைக்கப்பட்டிருந்த ஒரு கொடி கம்பம். கொஞ்சம் மலை பக்கமாக கீழே இறங்கி போனோன்னா அங்கே சில சிலைகளை வச்சுருந்தாங்க. என்னடா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா, தோமா அங்கே நின்று சில மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி சில சிலைகளை அமைச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு தத்ரூபமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும். அப்போ எல்லா இடத்தையுமே நம்ம பார்க்கலாம்.